ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் என் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு சேரியா. கண்டிப்பாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த விலாங் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் மாவு இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ கோதுமை வந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்றியா, கரியானம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சாப்பிடுன்னு சொன்னேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்ட் அண்ட் ஃபீவராக இருந்துச்சுங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஃபீவரு. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. நான் அப்புறம் லன்ச் என்ன பண்ணியிருந்தேன்னா மஞ்சள் சோறு செஞ்சுருந்தேன். மஞ்சள் சோறுனால் எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்தா, ஜுரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா செய்வாங்க. சளியை முறிக்கும்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கு கோல்டு ஓவராக இருந்துச்சு. ஸோ அதான் இதை பண்ணியிருந்தேங்க. ரசம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பு அண்டு மஞ்சள் சோறு இதெல்லாம் சளிக்கு சூப்பர் டிஷ் தான். நீங்கள் சளி பிடிச்சிருந்தா, இரும்பல் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மஞ்சள் சோறு தான் செஞ்சுருந்தேங்க. ரொம்பவே ஈஸி தான். சும்மா வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பட்டை, வெந்தயம் கூட போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே அது கூட என்ன அரைக்கணும்னா தேங்காய், ஒரு 4-10 தேங்காய், நல்ல மஞ்சள், நான் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்க, அந்த தாளித்த பிறகு இதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்க விடுங்க. அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை வதக்க விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரிசி விட்டு தம் போட வேண்டாங்க. நான் குக்கரில் பெரும்பாலும் இதை செய்வேன். இது கொஞ்சமாக நம்ம யாருமே இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் உடம்பு சரியாமல் இருக்கிறதால ஸோ கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். இந்த மாதிரியே தம் போட்டுட்டேங்க. கூடவே இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலன்னா புதினா சட்னி, புதினாவும் மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு தேங்காய் போட்டு சட்னி மாதிரி பண்ணிட்டேங்க டிஷ்ஷு. இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் இன்றைக்கி. ஒரு வழியாக லன்ச் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு ஈவினிங்காக டீயும் குடித்தாச்சுங்க. டீ குடிச்சிட்டு சரி காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா மழை விடுற மாதிரியே தெரியலங்க. மழை நிற்கிது, துத்த போடுது, இப்படியே இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்தால் சரிப்பட்டு வராது. எட்றா அந்த கட்டைப்பையை, எட்றா அந்த கொடைன்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்துகிட்டு நானும் எங்கள் பையனும் கிளம்பியாச்சுங்க. இது நின்று எப்போ நிற்கிறது, நம்ம போய் எப்போ வாங்குறதுன்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். சந்தை கடைலாம் போடலைங்க, கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ரேட்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. நான் அந்த கடைக்கு போய் வாங்கினதில் ரேட் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நான் அந்த காய்கறி காட்டுற பாருங்கள். அந்த காய்கறி மட்டும் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். அதுவே 300 ஆயிடுச்சுங்க. நான் அதில் வெங்காயமும் வாங்கலை, தக்காளியும் வாங்கலை. அந்த கொஞ்சமாக காய்கறியே 300 ஆயிடுச்சுங்க. ஓகே, கூடவே காய்கறியும் வாங்கிட்டு பிரெட் ரோஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் அப்படியே போட்டுற முடியுமா, அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம், நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பட்டாணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க கிச்சனுக்கு. நம்ம ஏரியாவுக்கு போனோடனே எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இன்றைக்கி இட்லி பொடி இல்லைங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சன்னாக்குனி போட்டு தான் இட்லி பொடி செய்வேன். எங்கள் வீட்டில் சட்னி என்ன அரைச்சாலும் சரி, தேங்காய் சட்னி அரைச்சாலும் சரி, தக்காளி சட்னி அரைச்சாலும் சரி, ஆணம் இருந்தாலும் சரி, சாம்பார் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூடவே தூளும் இருக்கணும். அது இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதுதாங்க பண்ணியிருந்தேன். சரி ஓகே, அதையும் ரெடி பண்ணிவிட்டு கூடவே சட்னியும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சரி அப்படியே இட்லியும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. என் லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் 2 விஷயந்தாங்க. என்னென்னா ஒன்று நம்ம நல்லா கல்வியை
படிப்பை நல்லா படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்க. இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2மே நம்ம சாதிச்சிட்டோம்னா நம்ம லைஃபே நம்ம கையில் தாங்க. வின் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபே நம்ம கையில் தாங்க இருக்குது. ஓகே, நம்ம வந்து படிக்கிற வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த ஏஜுக்கு அதாவது நம்ம திறமையை கொண்டு படிச்சிருவோம். ஆனால் அது திறமையை கொண்டு ஏதோ நம்ம முன்னேறி கொஞ்சம் வந்துருவோம். நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி அப்படியே நின்றதால அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். என்ன யோசிப்போம்னா, நம்மளால் படிக்க முடியலையே, நம்மளும் இந்த மாதிரி படிச்சிருந்தா ரொம்ப இதாக இருக்குமே, நம்மளும் ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு தோணும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஃபோன் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, மற்ற விளையாட்டு இதெல்லாம் விட்டுட்டு, படிக்கிற வயசுலேயே நல்லா படிச்சிருங்க. படித்து நம்ம அந்த படிப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க, என்ன டிகிரி படிக்க போகிறீங்கன்னு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ, அதே சேம் அளவு கல்வியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா படிக்கிறோமோ இல்லையோ, எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் டிகிரி நம்ம கையில் எப்போவுமே இருக்கணுங்க. அப்போ தான் எங்கே போனாலும் நமக்கு மரியாதை இருக்கும். நம்ம வீட்டில் கூட சரி, ஹஸ்பண்ட் கிட்டேயோ, நம்ம பிள்ளைங்கிட்டேயோ, இல்லை மற்ற நம்ம ரிலேஷன்ஷிப் கிட்டேயோ, நம்ம உறவினர்கிட்டேயும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. அப்போ தான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நம்மள ஜாயின் பண்ணிப்பாங்க அவங்களோட. இல்லைனா நம்மளுடைய கருத்தை கேட்பாங்க. ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, கல்வி கற்றவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பது தான் இதோடைய அர்த்தம். இதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கல்வியை முக்கியமாக எடுத்துக்கிட்டு, அது கூடவே நம்மளுடைய ஆரோக்கியமும் கூடவே நல்லபடியாக எடுத்துக்கணுங்க. இதுதான் நான் என்னுடைய லைஃப்பில் இந்த 2 விஷயத்தையும் நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயங்க. ஸோ இதோட இந்த விழா முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய். மறக்காமல் என் வீடியோ மற்றவருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.